வேங்கை வயல் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக விசிக அறிவித்துள்ள நிலையில் வேங்கை வயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது அங்குள்ள நிலவரம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் ஆதிராவல் மற்றும் வசிக்கூடிய பகுதியாக உள்ள அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில கடந்த 2022ஆம் ஆண்டு மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள், அதாவது பல்வேறு கட்சிகள் போராட்டங்கள் மற்றும் காவல்துறை விசாரணைக்கு பிறகு அது சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. மேலும் இந்த சிபிசிஐடி போலீசார் 2 ஆண்டுகளை கடந்த இந்த 2 தினங்களுக்கு முன்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில இது நேற்று தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வேங்கை வயல் பகுதியைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 3 பேர் தான் இந்த செயலில் ஈடுபட்டது என்று குறிப்பிட்டிருந்தாங்க. ஏற்கனவே வேங்கை வயல் மற்றும் இரியூர் பகுதியில் வரும் வழியில் காவல்துறை சோதனை சாவடி அமைத்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த பகுதிக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் பாதிக்கப்பட்ட சமூகத்தையும் சேர்ந்த நபர்கள் எப்படி இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பார்கள், அதனால் இதற்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று கூறி விடுதலை சிறுத்தை கட்சியினர் இன்று வேங்கை வயல் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்கள் ஈடுபட போவதாக அறிவித்த நிலையில் தற்போது வேங்கை வயல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. விசிக போராட்டம் அறிவிப்பால் வேங்கை வயல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.